ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி வந்து நம்ம வந்து 12th பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸோட அதாவது நம்ம வந்து மார்ச் கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம வந்து என்ன பார்த்தா எப்போயுமே பார்ப்போம். ஆனால் இந்த சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம பார்க்குறதே இல்லை. ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து தான் நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரியா? அதனால இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச பிஸ்னஸ் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சரியா? இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து திரும்ப நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 1 மார்க்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். 1 மார்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். பிஸ்னஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 மார்க் வந்து புக் பேக் ஒன் வேர்டு கேட்பாங்க. சரியா? ஆனால் புக் பேக் ஒன் வேர்டு கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இருக்குது பார்த்தீங்களா? அதை அப்படியே கொடுக்காம என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க. சரியா? சஃபில் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் கீவேர்ட் செட் பண்ணி மனப்பாடம் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வேர்டு வந்துச்சு அப்படின்னா இந்த இந்த ஆப்ஷன் தான் வரும், ஏ ஆப்ஷன் வரும், பி ஆப்ஷன் வரும்னு சொல்லிட்டு ஆப்ஷனுக்கு நீங்கள் கீவேர்ட் செட் பண்ணி மனப்பாடம் பண்ணுறீங்க. அதை பண்ணாதீங்க தயவுசெய்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு கீவேர்ட் செட் பண்ணி மனப்பாடம் பண்ணுங்கள். சரியா? அப்போ தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக் பேக் கன்வெர்ட்ஸில் அவங்க எக்ஸாமில் அதாவது ஆப்ஷன்ஸை சஃபில் பண்ணி கொடுத்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து நம்மளால் எழுத முடியும். சரியா? அதனால் தயவுசெய்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ 1 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. சரியா? 1 வேர்ட்ஸில் எவ்வளோ மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும், 20க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். சரியா? இப்போ நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸில் நமக்கு ஒரு சம் வரப்போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். 30வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. அதுக்கப்புறம் இன்டெக்ரல் கேட்டிருக்காங்க. சரியா? இது செகண்ட் கொஸ்டின் வந்து இன்டெக்ரல் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் இருக்குது. அதாவது மார்ஜினல் ரெவன்யூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் தீர்க்க சால்வ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. dy/dx ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். சரியா? அதுக்கப்புறம் ஒரு தியரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. டிஃபைன் ரேண்டம் வேரியபிள். சரியா? அதுக்கப்புறம் 26வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. 27வது கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. 28வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா காலம் சார் தொடர் வரிசையின் கூறுகளை குறிப்பிடுக. சரியா? மென்ஷன் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி டைம் சீரீஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 29வது கொஸ்டின் வந்து மீச்சிறு செலவு முறையை பயன்படுத்தி பின்வரும் போக்குவரத்து கணக்கின் ஆரம்ப அடிப்படை தீர்வை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா? நெக்ஸ்ட்டு கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பிடுக டெல் லாக் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா? இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா எவ்வளோ 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். சரியா? அதுக்கப்புறம் 31வது கொஸ்டின் அதாவது 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் டிட்டர்மினன்ட் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. சரியா? டிட்டர்மினன்ட் மெத்தடை யூஸ் பண்ணி இதோட ஆன்சர்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க மேட்ரிக்ஸ்லேருந்து. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று வந்து இன்டெக்ரல் கால்குலஸ் கொடுத்துருக்காங்க. x × e⁴x. சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இதுவும். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது தேவையான சார்பை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். 34வது கொஸ்டின் வந்து என்னென்னா அதாவது லெக்ராஞ்சியன் சூத்திரத்தை பயன்படுத்தி காண்க. லெக்ராஞ்சிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி என்னாச்சு பார்த்தா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. தனித்த சமவாய்ப்பு மாறிலி நிகழ்தகவு நிறை சார்பு ஆனது அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்டிருக்காங்க. இதில் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் இ அப்படின்னு சொல்லி நம்ம என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து 36வது கொஸ்டின். சரியா? இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு 80 பிறப்புகளில் 1 என கொண்டால் அப்படின்னு சொல்லி நிகழ்தகவினை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி. சரியா? அதுக்கப்புறம் ஒரு தியரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த தியரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து தியரி கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஏன்னா தியரி கொஸ்டினை சப்போஸ் உங்களுக்கு கம்பல்சரியில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எழுதி ஆகணும். சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம்
39வது கொஸ்டின் வந்து நமக்கு லாப அணியை கணக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 40வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் கேட்டிருக்காங்க. d² - 3d - 4 சரியா இன்ட்டு y = 0ன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். 5 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கிரேமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணணும். செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர் உபரியை என்னாச்சு பார்த்தா காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்ப்ளஸை வந்து நம்ம என்ன பார்த்தா கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் 42ல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கால்குலேட் தி நம்பர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. 42ல் பி வந்து என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது எ சாம்பிள் ஆஃப் 900 மெம்பர்ஸ் ஹேஸ் மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கொடுத்துருக்காங்க. சரியா நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இஸ் தி சாம்பிள் டேக்கன் தி லார்ஜ் பாப்புலேஷன் மீன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அடிக்கடி நமக்கு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 43வது கொஸ்டின் வந்து அதாவது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் கே சரியா எப்படி இருந்தாலும் ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் கே ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் சி இந்த மாதிரி சம் வந்து நமக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 43ல் பி சரியா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கால்குலேட் del power 4 into y3 சரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஈஸியாக நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 44ல் ஏ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் 44ல் பி கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. சமநிலை எட்டப்படும் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு வந்துடும். சரி இந்த கண்டிப்பாக இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமுக்கு நமக்கு ஒரு கொஸ்டின் வரப்போகுது. ஈக்குலிபிரியம் ரீச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 45ல் ஏ கொஸ்டின் சரியா தொகையிடலை பயன்படுத்தி ஆதியை மையமாகவும் ஏ அலகு ஆரமும் உடைய வட்டத்தின் பரப்பை காண்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நியூட்டனின் முன்னோக்கு இடைச்செருகலின் சூத்திரத்தை பயன்படுத்தி முப்படி பல்லுறுப்புக்கோவை காண்கன்னு சொல்லி கொடுத்தேன். நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்பிரேட்டேஷன் லா பயன்படுத்தி என்னாச்சு பார்த்தா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வரையறுத்த தொகையிடலின் பண்பை பயன்படுத்தி மதிப்பிடுங்கன்னு சொல்லி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்காங்கன்னா அதாவது இன்டெக்ரல் கால்குலஸை பற்றி கொடுத்துருக்காங்க தெளிவாக. சரியா இன்டெக்ரல் கால்குலஸில் எல்லாத்துலேயுமே பவர் வந்து ஈவனாக இருக்குது. சரியா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதுக்காக தான் எவால்வேட் யூஸிங் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஃபனைட் இன்டெக்ரல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ணுறதுனா இந்த சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் தட் குவான்டிட்டி டிமாண்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன பண்ணுங்க கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் ஃபார் தி மார்க்கெட் கிளியரன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 47வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களுக்கு வாழ்க்கை தர குறியீட்டை எண்ணை கணக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5 வேலைகளை 5 நபர்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் கணக்கை கருத்தில் கொள்க. ஒதுக்கீடு செலவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. உகந்த ஒதுக்கீடு மற்றும் மொத்த சிறும செலவை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா கால்குலேட் தி காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார் தி ஃபாலோவிங் டேட்டா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மைன் தி ஆப்டிமம் அசைன்மெண்ட் ஷெட்யூல் அண்டு தி மினிமம் டோட்டல் காஸ்ட். சரியா இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.